வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் 45. இப்போ அந்த கொடிமூக்கன் பாம்பை வந்துட்டு தூக்கிட்டு வர சொல்லியிருந்தான்ல நம்ம வேல்பாரி. அந்த பாம்பையும் இப்போ நம்ம அளவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்கான். இப்போ அந்த பாம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பினுடைய வாயை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரி. உடனே நம்ம அளவன் இருந்துட்டு அவனும் வந்துட்டு தன்னுடைய கையை வச்சு கழுத்து பகுதியை நல்லா இறுக்கமாக அழுத்துறான். அப்படி அழுத்துன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாய் லைட்டாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. உடனே பாரி இருந்துட்டு அது அப்படி அழுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷம் வந்துட்டு பீச்சி அடிக்கும். அதனால் அந்த தலையை வேறு பக்கமாக வேறு திசையில் திருப்பி அப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அளவனும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நிற்காத பக்கமாக திருப்பி அதுக்கப்புறமா அந்த கழுத்தை அழுத்துறான். அழுத்தின உடனே அந்த வாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆகுது அந்த பாம்பினுடைய வாய். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பாரி இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு சின்ன சின்ன முற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி பிடுங்கி போட்டிருந்தார்ல. அதாவது ரொம்ப பெரிய முற்கள் தனியாக, சின்ன முற்கள் தனியாக, நடுநிலைமையில் இருக்கக்கூடிய முற்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டிருந்தார்ல. அதில் அந்த நடுநிலைமையில் இருக்கக்கூடிய அந்த சைஸில் இருக்கிற முற்களை மட்டும் எடுத்து அப்படியே அந்த பாம்பினுடைய வாய்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றா போடுறக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஏகப்பட்ட முற்களை வந்து பார்த்தோன்னா அப்படியே உள்ளே போடுறக்க ஆரம்பிச்சுட்டே இருக்காரு. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. எதுக்காக முள்ளை கொண்டு போய் இதுக்குள்ளே போடுறாரு, அதாவது பாம்புக்குள்ளே போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே பிடிபடலை. ஆனால் நம்ம பாரி பாட்டிக்கு அந்த எல்லா முள்ளையும் வலிச்சு எடுத்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தோன்னா உள்ளே போட்டார். உள்ளே போட்டுட்டு இப்போ அந்த வாய் அப்படியே மூடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம அளவன் இருந்துட்டு கழுத்து பகுதியில் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்த கையை இப்போ எடுத்து அந்த பாம்பினுடைய வாயினுடைய கீழ்ப்பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் வச்சு அப்படியே இறுக்கமாக அழுத்துறான். வாயும் வந்து பார்த்தோன்னா மெல்லமாக மூடிடுது. அதுக்கப்புறமா அந்த வீரர்கள் கிட்ட சொல்லி இந்த மாதிரி போய் ஒரு நார் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவனுங்களும் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற நார் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வராங்க. அந்த நார் எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த பாம்பினுடைய வாய் மேலே அப்படியே வச்சு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு நம்ம பாரி. இது ஏன் கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே சுத்தமாக புரியல. ஆனால் நம்ம பாரி இருந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப டைட்டாக கட்டணும், நல்லா 3 முடிச்சுக்கு மேலே 3 தடவைக்கு மேலே சுற்றி அதுக்கப்புறமா நிறைய முடிச்சுகள் போட்டு ரொம்ப டைட்டாக கட்டி வைக்கணும், இல்லைனா அதனுடைய வாய் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு பாரி. ஆனால் ஏன் அவர் பண்ணுறாருன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நல்லா டைட்டாக வந்து பார்த்தோன்னா சுற்றுறாரு. அந்த சுத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இறுக்கமான பகுதிகள் வந்துட்டு மேலே இருக்கணும், தாடையினுடைய மேலே இருக்கணும், கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டே அதெல்லாம் செய்கிறாரு. அவர் கட்டும்போது அந்த பாம்பினுடைய வால் வந்துட்டு நல்லாவே நெளியுது. அப்போ வந்துட்டு நம்ம அளவன் என்ன பண்ணுறான், அந்த வாழை கொஞ்சம் பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறான். இல்லை இல்லை வாழை பிடிக்காத, அந்த வால் நெளியட்டும், உன் மேலே படாமல் மட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்கிறாரு. அந்த வால் நெளியறதை ஏன் வந்துட்டு தடுக்க வேணாம்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதுமே அங்கே யாருக்குமே புரியல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டாகவே அந்த வாய்ப்பகுதியை கட்டிட்டாங்க. அந்த பாம்புக்குள்ளே அந்த முள்ளெல்லாம் வச்சு அடைச்சிருக்காரு நம்ம பாரி. அந்த வாலுமே நெளிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வேறு லெவலில் வந்து பார்த்தோன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது அந்த எதிரிகளை இன்னைக்குள்ளேயே பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க பாரி, அதுக்கப்புறம் அந்த அளவன் எல்லாருமே. அப்படி ஓடும்போது அளவன் சின்ன பையன் இல்லையா, அவன் கையில் அந்த பாம்பை கொடுத்தா அவன் அவ்வளோ வேகமாக ஓட முடியாது. அதனால் பக்கத்தில் ஒரு வீரன் இருப்பான், அந்த வீரன் கிட்ட அந்த பாம்பை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வீரன் வந்துட்டு அந்த பாம்பை வாங்கிக்கிறான். அப்படி வாங்குறப்ப அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய பாம்பு இது, அதை தூக்கிட்டு ஓடி வேற வரணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பதட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி வாங்கும்போது வந்து பார்த்தோன்னா அந்த வால் நல்லாவே நெளியுது. அது எதனால் அப்படி நெளியுது அப்படின்னா, இத்தனை நேரம் அளவன் பிடிச்சிட்டு இருந்தான். அவனுடைய உடல் சூடு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த வீரன்கிட்ட அதை கை மாற்றும் போது அந்த வீரன்கிட்ட அது போகிறப்போ அந்த வீரனுடைய சூடு வேறு மாதிரி இருக்கும், அந்த கை உடல் சூடு. அதெல்லாம் அவன் பிடிக்கும்போது அந்த சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் நெளியுது. நம்ம பாம்பினுடைய வால் வந்துட்டு நெளியுது. அப்படி அந்த வால் நெளிஞ்சுது அப்படின்னா உள்ள விஷம் வந்து பார்த்தோன்னா நல்லாவே சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாமா. அப்படி அந்த விஷம் சுரக்கிறதுனால தான் வால் நெளியுது அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாரு நம்ம பாரி. ஒவ்வொரு தடவை அந்த பாம்பு வாழை நெளிக்கும் போதும் உள்ள விஷம் சுரக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு தடவையும் விஷம் சுரந்துச்சுன்னா உள்ளே வச்சிருக்கக்கூடிய முள்ளெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா விஷத்துலேயே ஊறி போகுமா. அது அந்த முள்ளை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மேலே குத்திச்சுனா கூட அந்த விஷம் ஏறிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த முள் ஊறி போகிற மாதிரி விஷத்துலேயே ஊறி போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காரு நம்ம பாரி. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பே தூக்கிட்டு ஓடுறாங்க வெறித்தனமான வேகத்தில் வந்து பார்த்தோன்னா ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு மிகப்பெரிய மலை வந்துட்டு ஒன்று வருது, அந்த காரமலை தான். அந்த காரமலைக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காளம்பன் கேங் இருக்காங்கல்ல, அதாங்க அந்த எதிரிகள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சிட்டாங்க. ஸோ எப்படியாவது வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக மேலே போயாகணும், ஏன்னா அவங்க கீழே இறங்கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது சுற்றி போனோம்னா லேட் ஆகிடும். அப்போ அந்த மலைக்கு மேலே சீக்கிரமாகவே ஏறணும் அப்படின்னா ஒரு கொடி வந்து பார்த்தோன்னா தொங்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல. அந்த கொடியை பிடிச்சி அப்படியே மெல்ல மெல்லமாக மேலே ஏறி போயிட்டோம்னா சீக்கிரமாகவே ஏறி போயிடலாம். இல்லைன்னா ரொம்ப தூரம் சுற்றி போய் தான் அந்த மலையை ஏற முடியும்.
உடனே நம்ம பாரி யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், அந்த மலைக்கு மேலே ஏறணும், அப்போ கொடியை பிடிச்சா ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதுதான் சீக்கிரமாக ஏற முடியும்ட்டு கொடியை பிடிச்சி ஏறுறாரு. ஆனால் அந்த வீரன் தான் கையில் பாம்பு வச்சுருக்கானே, அவன் எப்படி ஒரு கையில் பாம்பு பிடிச்சிட்டு இன்னொரு கையில் எப்படி கொடியை பிடிச்சி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப தான் என்ன நடக்குதுன்னா, சரி ஓகே நான் ஒரு பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பை மறுபடியும் அளவன் கையிலேயே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாரி. அதே மாதிரி நம்ம வீரனும் வந்துட்டு அளவன் கையில் கொடுக்குறான். மறுபடியும் அந்த சூடு மாறுது. இத்தனை நேரம் வீரன் பிடிச்சிட்டு இருந்தான், அவனுடைய உடல் சூட்டிலிருந்து அளவனுடைய உடல் சூட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சூடு மாறுறதுனால மறுபடியும் பாம்பு நெளியுது, அந்த வால் நெளியுது, மறுபடியும் விஷம் வந்துட்டு நல்லாவே உள்ளே சுரக்குது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காரு நம்ம பாரி அப்படின்னா, அளவனுடைய இடுப்பில் வந்து பார்த்தோன்னா கொடியை நல்லா சுற்றி அவனை வந்துட்டு நாம் எல்லாரும் மேலே ஏறினக்கப்புறமா அவனை கொடியில் அப்படியே அவனை பிடிச்சி தூக்கிடலாம், அவனால் கொடியை பிடிச்செல்லாம் ஏறி வர முடியாது, நாம் மேலே போய் அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்துட்டு அளவனுடைய இடுப்பில் கொடியை சுற்றிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கொடியை பிடிச்சி மேலே ஏறி போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா அளவனை வந்துட்டு மெல்லமாக அப்படியே அந்த கொடியை பிடிச்சி மேலே தூக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த மலையிலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்நேரம் இறங்கிட்டு இருப்பானுங்க நம்ம பசங்க, யாரும் இந்த காலம்பன் கேங்கு, அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரத்தில் இறங்கியிருக்கானுங்களோ அதுக்குள்ளே நம்ம போய் பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி ஓட ஆரம்பிக்கிறப்ப தான் ஒரு இடத்துல அந்த ஆயுதத்தையுமே ரெடி பண்ணுறானுங்க. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த பாம்பினுடைய இதை வந்து எடுத்துருங்க, அந்த பாம்பு எத்தனை நேரம் சுற்றி இருந்துச்சு இல்லையா, அந்த நாரால் சுற்றி இருந்தோம்ல, அந்த நாரை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிடுறாரு. அவனுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரர்களும் வந்துட்டு அந்த நாரை மெல்ல மெல்லமாக உரித்து அந்த நாரை எடுத்துடுறாங்க. நம்ம அளவன் வந்துட்டு அந்த நாரை உரிக்கும் போது பாம்புக்கு இது வாயை திறந்து விஷத்துக்கு இது கக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அவனும் அப்படியே அந்த தாடையவே பிடிச்சிட்ருக்கான், மேலே கை கீழேயும் அப்படியே தாடையவே வச்சு பிடிச்சிட்ருக்கான். அப்படியே நம்ம வீரர்களும் அந்த நாரை கழட்டிட்டாங்க. மெல்லமாக வந்து பார்த்தோன்னா இப்போ அதனுடைய வாயை ஓப்பன் பண்ணுறாங்க. வாயை ஓப்பன் பண்ணால் உள்ளே இருந்து ஏகப்பட்ட முட்கள் வந்து பார்த்தோன்னா கொட்டுது. அப்படி கொட்டுறப்பவே வந்துட்டு பயங்கரமான விஷத்தோட தான் அதெல்லாம் கொட்டுது. அந்த அந்த எச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையுடைய எச்சிலாக கொட்டுது அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து. ஏகப்பட்ட முள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விஷமேறி கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க, எப்பட்றா இதெல்லாம் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள். அதுக்கப்புறம் நம்ம அளவன்கிட்ட சரி ஓகே இந்த பாம்பை கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட, நம்ம அளவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த குகைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பை வாய்ப்பகுதியே பிடிச்சிக்கிட்டு மெல்லமாக அப்படியே கீழே வச்சு கையை ரிலீஸ் பண்ணுறான். ரிலீஸ் பண்ண உடனே ஒரு வில்லுலேருந்து அம்பு வேகமாக எப்படி போகும் அந்த ஸ்பீடுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பாம்பு சல்லுன்னு புதருக்குள்ளே பூந்து மறைஞ்சிடுது. அதுக்கப்புறமா நம்ம அளவன் வந்துட்டு அந்த பாம்பை விட்டுட்டு நம்ம ஆளுங்க கிட்ட வரான். வந்தால் நம்ம பாரி என்ன சொல்லிடுறாருன்னா, அந்த வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய அம்பு இருக்கும் இல்லையா, அந்த அம்பை வந்துட்டு நடுப்பகுதியில் கத்தியை வச்சுட்டு ரெண்டாக அந்த அம்பை அருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் அந்த அம்பினுடைய முனை கூரான பகுதி இருக்கும் இல்லையா, அந்த கூரான பகுதியில் கத்தியை வச்சு அறுக்கிறாங்க. அது வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கட்டு மாதிரி விழுகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகுது அந்த அம்பில். அப்புறம் அளவனையும் கீழானையும் பார்த்து நம்ம பாரி சொல்கிறாரு, தம்பிகளா இந்த மாதிரி இந்த அம்புகளை எல்லாம் வந்துட்டு அறுத்து வச்சுருக்காங்கல்ல, இந்த அம்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் இந்த முற்களை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரி. அப்படி கட்டும்போது தெரியாதனமாக அந்த முள் அவங்களையே குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அப்போயும் அவங்க பரலோகம் போக வேண்டியதான். அவ்வளோ விஷத்தன்மையுடைய முற்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த பாம்பினுடைய விஷத்தன்மையுடைய முற்கள். அதை வந்துட்டு அவங்க எடுத்து அந்த அம்புக்கு நடுவில் வச்சு கட்டும்போது அவங்கள குத்திடக்கூடாதுங்கிறதுக்காக உப்பருகஞ்செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்காமா, அந்த செடியினுடைய பாலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விரல் ஃபுல்லாக பூசிக்கிறாங்க. அந்த கை ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா பூசிக்க சொல்கிறாரு. எல்லாருமே அதே மாதிரி பூசிக்கிட்டாங்க. இப்போ அந்த முள் வந்துட்டு தெரியாதனமாக குத்துனா கூட அந்த உப்பருகஞ்செடி அந்த விஷத்தை கடத்த விடாதாமா, அந்த மாதிரியான ஒரு பவர் வந்துட்டு அதுக்கு இருக்குது. அதனால் அதை வந்துட்டு பார்த்தோன்னா எடுத்து கை ஃபுல்லாக பூசிக்க சொல்கிறாரு. இவங்களும் பூசிக்கிறாங்க. பூசிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்பெல்லாம் எடுத்து கரெக்டாக விடுவாங்கல்ல அந்த எதிரிகள் மேலே, அப்போ கரெக்டாக நீங்கள் இந்த வேலையை செய்யணும். இப்போ இதை செய்யறதுக்கு டைம் இல்லை. இப்போ உட்காந்து ஒவ்வொரு அம்பளையாக வந்துட்டு ஒவ்வொரு முள்ளாக வச்சு கட்டிகிட்டு இருந்தோம்னா இதுக்கே நேரம் போயிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிவாங்க. ஓடி வரும்போது அந்த எதிரிகள் பார்த்த உடனே இந்த அம்பில் முள்ளை வச்சு டக்குன்னு கட்டி அப்போவே விட வேண்டியது தான் அம்பை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. பசங்களும் வந்து பார்த்தோன்னா அப்படியே நாங்கள் 2 பேரும் பேக்கப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரி அந்த கேங் வந்து பார்த்தோன்னா அப்படியே அந்த எதிரிகளை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. ஓடுறானுங்க வெறித்தனமான வேகத்தில் வந்து பார்த்தோன்னா ஓடிட்டுருக்காங்க. இப்போ அவங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு நம்ம தேக்கன் அண்டு பழையன் அவங்கள வந்து பார்த்தோன்னா காட்டுறாங்க. தேக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கி தான் ஓடி வந்துட்டுருக்காரு. ஆனால் பழையன் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே ஓடி போயிட்டுருக்காரு.
இந்த சமயத்தில் நம்ம தேக்கன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னடா இது இத்தனை நேரம் ஆயிடுச்சு, இவங்க இந்நேரம் இந்த காரமலையை தாண்டி ஓடி இருப்பானுங்க. அப்படி ஓடி இருந்தானுங்கன்னா நம்ம பாரி இந்நேரம் பிடிச்சிருப்பானா, இல்லை பிடிக்காம இருப்பானா, இல்லை என்னதான் இங்கே ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் வந்துட்டுருக்காரு தேக்கன். அதே மாதிரி நம்ம பழையனுமே என்ன நினைக்கிறாருன்னா, அட பாவிகளா, இந்த ஒரு பிளானே நம்ம போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா இந்நேரம் அவனுங்க எவ்வளவோ தூரம் ஓடி போயிருப்பானுங்க. நம்ம பாரி இன்னும் அட்டாக் பண்ணாமல் இருக்காருன்னா ஏதோ பிரச்சனையா என்ன ஏது, கம்மனு நாமளும் பாரி கூட இருந்திருக்கலாம், பிரிஞ்சு வந்ததே தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பழையனுமே யோசிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டுருக்காங்க. இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம தேக்கனுடைய கண்ணுக்கு தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது, யாரோ நடந்து போகிற மாதிரி. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேக்கன் நல்லா உத்து பார்த்தா அது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது மயிலா. நம்ம மயிலா வந்து பார்த்தோன்னா அந்த நடுக்காட்டுக்குள்ளே இருந்திருக்கா. உடனே நான் மயிலா கிட்ட போய் நீ இங்கே என்னம்மா பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நானும் நீலனும் வந்துட்டு காட்டு பகுதிக்குள்ளே வந்திருந்தோம். அப்போ நீலன் வந்துட்டு எதிரிகள் போகக்கூடிய கால் தடத்தையெல்லாம் பார்த்தான், அதனால் அவங்க பின்னாடி நீலன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேக்கன் கிட்ட சொல்ல, நம்ம தேக்கனுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நீலன் வந்துட்டு அந்த எல்லையெல்லாம் நின்றுட்டு இருப்பான். யாரு? அந்த காளம்பன் இப்போ ஒரு எல்லையை தேடி ஓடிட்டு இருக்காங்கல்ல, அந்த எல்லையில் நீலன் நின்றுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த காளம்பன்காங்க அங்கே ஓடுனா கூட நீலன் வந்துட்டு அங்கிருந்து ஏதாவது ஒன்று பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருந்தா, நீலனே இப்போ காட்டுக்குள்ளே வந்து எதிரிகள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாருக்குமே அப்செட்டு. அட பாவிகளா, என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இவங்களுக்கான ஷாக்கை விட நம்ம மயிலாக்கு அதை விட அதிகமான ஷாக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம தேக்கன் வந்துட்டு ஃபுல்லாக நெஞ்சு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ரத்தம், அங்கே இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா ரத்தம் இருக்குது, நிறைய கட்டு போட்டுக்கிட்டு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்காரு. யார்? நம்ம தேக்கன். எதனால் கட்டு போட்டிருக்காரு நமக்கே தெரியும். அந்த எதிரிக வந்து அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அந்த சமயத்தில் நம்ம மயிலா பார்த்துட்டு இவரையே இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கானுங்க. தேக்கன் எவ்வளோ வயசில் மூத்தவர், எவ்வளோ பெரிய பலசாலி, இவரையே இந்த அளவுக்கு போட்டு அடித்து கொண்டு இருக்கானுங்கன்னா, அப்போ நம்ம நீலன் ஒத்தாளாக பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கானே, அப்போ நம்ம ஆளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமும் இருக்குது நம்ம மயிலாக்கு. அதுவும் இல்லாமல் இப்பேற்பட்ட மனுஷனை போட்டு அடிச்சுட்டு ஓடுறானுங்களே, இன்னுமா நீலன் வந்து அவங்கள கொலை பண்ணாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீலன் மேலே ஒரு சின்ன கோபமுமே நம்ம மயிலாக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் அதிர்ச்சியில் தான் இருக்கா நம்ம மயிலா. இந்த சமயத்தில் தான் அவங்க காரமலையை விட்டு இறங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அந்த கூவல் குடியினர் இருக்காருங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்துட்டாங்க போல். அங்கிருந்து நல்லா காட்டுக்கோழி கத்துற மாதிரி கத்துன்னு கத்துறாங்க, கூவிக்கிட்டே இருக்காங்க. அந்த கூவல் சத்தத்தை நோக்கி தான் இப்போ நம்ம தேக்கனும் ஓடிக்கிட்டு இருக்கான், பழையனும் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம பாரி அவனும் வந்து பார்த்தோன்னா அந்த கூவல் சத்தம் வரக்கூடிய இடத்த நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கத்தில் நீலன் வேற வந்துக்கிட்டு இருக்கான். அவனும் வந்துட்டு அந்த கூவல் சத்தத்தை கேட்டு என்னடா கூவிக்கிட்டே இருக்கானுங்களே, அதாவது எதிரிகள் தான் ஓடுறானுங்கன்னா எல்லையில் ஆட்கள் இருப்பாங்களே, அந்த ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிரிகளை போட்டு தள்ளிடலாமே, எதுக்கு இந்த கூவல் குடியினருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, இவங்க வேற ஏன் ஒரு பக்கம் கூவிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நீலன். இருந்தாலும் அந்த கூவல் சத்தத்தை நோக்கி இவனும் ஓடிக்கிட்டே இருக்கான், நம்மளால் முடிஞ்சதை நாமளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரியுடைய அந்த பரம்பு நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குதேடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொலாபரேஷன்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம நீலன். இப்போ தான் நம்ம தேக்கன் இருந்துட்டு யோசிக்கிறாரு, அந்த கூவல் சத்தம் ரொம்ப தூரம் தள்ளி கேட்குது, ரொம்ப தூரமாக தள்ளி கேட்குது, அவ்வளோ தூரம் ஓடிட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம தேக்கன். ஏன்னா அவ்வளோ தூரம் போயிருந்தா இனி பிடிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே வந்துருச்சு நம்ம தேக்கனுக்கும் பழையனுக்கும். அதே சமயத்தில் அந்த காளம்பன் கேங் இருக்காங்கல்ல, அவனுங்களுக்கும் அந்த கூவல் சத்தம் கேட்குது. என்னடா இது கூவிக்கிட்டே இருக்கானுங்களே, காட்டுக்கோழி தான் கூவுதா, ஏன்னா இந்நேரத்துக்கு காட்டுக்கோழி இத்தனை நேரம் கூவுமா அப்படிங்கிற மாதிரி காளம்பனும் அந்த கேங்குமே வந்து பார்த்தோன்னா யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ பக்கத்தில் நின்று கூவ மாட்டிருக்கு, அதான் இவ்வளோ சத்தமாக கேட்குது. ஆனால் ஒரு சந்தேகமும் இருக்குது, என்னடா இது கூவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளம்பன் கேங்குக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ தான் அந்த காரமலையுடைய அடிவாரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிற்றோடை ஒன்று இருக்குது. அந்த சிற்றோடையை கடந்து போனால் தான் அடுத்த மலைக்கு போக முடியும். அந்த சிற்றோடை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க நம்ம பாரியும் அந்த கேங்கும். அப்படி வந்த உடனே வந்து பார்த்தோன்னா அந்த காட்டுக்கோழியினுடைய சத்தம் வந்துட்டு சென்னாய் கத்துற மாதிரியான ஒரு சத்தமாக கேட்குது. அப்படி கேட்ட உடனே சரி ஓகே, அதாவது இந்த சிற்றோடையை கடந்து போயிட்டானுங்க அந்த எதிரிகள் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு நம்ம பாரி. சரி, இப்போ தான் பக்கத்தில் போயிருப்பானுங்க, இப்போ தான் இந்த சிற்றோடையை கடந்துருப்பானுங்க, நாமளும் இந்த சிற்றோடையை இப்போ கடந்துட்டோம்னா சீக்கிரமாகவே அவங்கள ஓடி போய் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம பாரி பிளான் பண்ண அந்த சென்னாய் கத்துற சத்தம் வந்து பார்த்திங்கன்னா உடனே அறுபட்டு நிற்குது. அப்படி நின்ன உடனே நம்ம பாரி வேகமாக அந்த சிற்றோடையை கடந்துட்டுருக்கான். இப்படி கடந்துட்டு இருக்கும்போதே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுறான் நம்ம பாரி. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னாச்சு, ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாரியை பார்த்தா ஒருத்தன் கூவிட்டு இருந்தான்ல கூவல் குடியினர், அவனுடைய தொண்டையிலேயே ஈட்டியை விட்டு இறக்கியிருக்கானுங்க அந்த எதிரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரி.